ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒயிட் சாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேசிக்கான ரெசிபி. நம்ம இப்போது ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான சாஸு. இதை வச்சு பாஸ்தா செய்யலாம், சாண்ட்விட்ச் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த சாஸ் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கான பேசிக்கான ஒரு ஒயிட் சாஸ் தான் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு 1/4 எடுத்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு தான். அடுத்து சுகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3/4லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பட்டர். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு பேனு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுப்போம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருவோம். இதில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த மைதாவோட ஸ்மெல் போயிடணும், ஆனால் கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ பாலை ஊற்றி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கட்டி வந்துடக்கூடாது, கட்டி வராமல் ஃபுல்லாக கிண்டி விட்டுருவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த கட்டி படாமல் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாண்ட்விச்சுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு எதுவுமே இல்லைன்னா அது டக்குன்னு இந்த மாதிரி இந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் இந்த நம்ம வச்சுருக்க பிரிஞ்சி இலை, கிராம்பு, வெங்காயம், சுகர், ஜீனி எல்லாத்தையும் போட்டோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சுகர்லாம் இது ஓரளவு இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக ஒரு லேயர் ஓட்டுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த ஆனியன் இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அதுக்காக தான் நான் அப்படியே போட்டேன். அதோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் உங்களுக்கு இந்த சாஸில் வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது நமக்கு தேவையில்லை. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லேயர் படுதலை. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால தான் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன். படுது பாருங்கள். லாஸ்ட்டாக நம்மளோட பர்ஃபெக்டான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஆறினோடனே இது கரெக்டாகிடுன்னு சொன்னல, இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டு. இது ஒரு பேசிக்கான ஒரு சாஸு, ஒயிட் சாஸு. இதில் நீங்கள் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாச்சும் சாண்ட்விச்சுக்கு வைக்கிறப்ப இல்லை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா ஆரோகேனோ போடலாம். அது போட்டால் பீஸா ஃப்ளேவர் மாதிரி இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோகேனோ யூஸ் பண்ணுறப்ப. உங்களுக்கு பீஸா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஆரோகேனோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து நீங்கள் குக் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சோண்டு சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு. சீஸ் பிடிச்ச கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த சாஸை வச்சு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கும் சரி நீங்களும் சரி உங்கள் கிட்ஸு கண்டிப்பாக எது நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த சாஸ் ஃபுல்லாக ஆறணுன்னே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில்
நீங்கள் வந்து இல்லைனா ஒரு பாக்ஸில் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி கார்லிக் கூட ஆட் பண்ணலாம். கார்லிக் ஆட் பண்ணி கார்லிக் ஒயிட் சாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.